ஓ ஓ மக்களே, பூமர் அங்கிள் உலாவும் இடமே, அதில் பூமர் அங்கிளால் பாதிக்கப்பட்டோர் நலசங்கம் அது சார்பாக இன்று நாம் செய்யவிருப்பது, முதல் வேளையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பூமர் அங்கிள் அட்ராசிட்டிஸ் திரைப்படம் வெளியாக போகிறது. அதை நாம் பார்க்க போகின்றோம். முதல் முறையாக பூமர் அங்கிள் தனக்கு சாதகமான சூழ்நிலைகளை படைத்து கொண்டு வாழ்கின்றனர். பூமர் அங்கிளின் அட்ராசிட்டிஸை இப்பொழுது நாம் காண்போம். ஓகே, ஸோ நம் வீட்டு முள் செடி கொடி இருந்தால் பூமர் அங்கிள் அதை பறித்து போட்டு விடுவார்கள். 11 அடி ரோடில் 4 அடி நான் ஆக்கிரமித்துக் கொள்வேன். ஊர் தலைவரை சாதகமாக்கிக் கொள்வேன். மற்றும் நீ கேள்வி கேட்டால் நீ பைத்தியக்காரன் என்று சொல்வேன் அப்படி என்று கூறுகின்றார்கள். இரண்டாவதாக, இந்த படத்தில் முக்கிய கதாநாயகனாக ஊர் தலைவரை வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இப்பொழுது இந்த நாய்க்கு இருக்கும் இடம் கூட நமக்கு இருக்காது. ஓடு 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 இருக்காது. சரியாக சொல்ல போனால் நான் நினைத்தது போல நடந்து விட்டது. என்னவென்றால் பூமர் அங்கிளின் சேட்டைகள் மறுபடியும் ஆரம்பித்து விட்டது. வண்டியை நிப்பாட்டாதீர், நான் நிப்பாட்டுவேன். நேற்று செய்த சம்பவத்தால் நடந்த விளைவுகளை இன்று பார்ப்போம். ஸோ இவர்களிடம் நமக்கு எந்த பஞ்சாயத்தும், இவங்க காரை நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட நம்ம காரை நிப்பாட்டாதீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வம்புழுக்க போகிறதில்ல. இல்லை சார் அப்படி தான் நிப்பாட்டுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க. பட் ஆனால் நான் அப்படித்தான் நிப்பாட்டுவேன். திமிரு கொழுப்போடு என்னுடன் பேசக்கூடாது. பேசினால் நான் சண்டைக்கு, இவங்கன்னா பிரச்சனை கிடையாது. பேசினால் நான் கேஸ் போடுவேன். ஸோ காற்று வாங்க போனேன், நான் கேஸு வாங்கி வந்தேன். அதுபோல் நேற்று போட்ட போட்டிலே என்ன ஆகிவிட்டது என்றால், இங்கு வண்டியை காணாம், மனித நடமாட்டமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பூமர்கள் தான் நம் வாழ்க்கையை மிகவும் பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் வைக்கின்ற, நமக்கு இந்த ஐடியாவை கொடுத்த நமது மனைவியாருக்கு நன்றி சொல்லிக்கொள்வோம். நமது ஏரியாவையும் சுற்றுப்புறத்தையும் கொஞ்சம் சுற்றி காட்டுமாறு சொன்னார். அதன்படியாக இன்று ஒரு வண்டியும் நிற்கவில்லை. இதற்கு நன்றி கூற வேண்டும். இருந்தாலும் ஊர் தலைவர் வர வேண்டும்.